ஜிம்கானா நீ ஃபேமிலியோட பாருங்கண்ணா. செட்டு ஹோஸ்ட் பேண்ட் ரெடி இப்ப கெஸ்டோட பரப்பண்ணா. நந்தினி, வா. என்ன நீ வர்றப்ப என்ன நடந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லிருப்பாங்களே. அது வந்து என்ன நடந்ததுக்கெல்லாம் நீதான் காரணம்னு பழி உன் மேல போட்டிருப்பாங்களே. சச்ச அப்படியெல்லாம் இல்ல அத்தான் சார். ஐயோ நந்தினி, இதுக்கு மேலேயுமா நீ போய் சொல்லணும்? அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு உனக்கும் தெரியும், எனக்கும் நல்லா தெரியும். எதுக்காக நீ போய் சொல்லணும்? இருக்கிறப்ப தட்டுறதுக்கு நீ, இல்லாதப்ப தட்டுறதுக்கு நான். இல்ல பாக்ஸிங்ல சாண்ட் பார்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கியா நந்தினி? இவ்ளோ பெருசா மூட்டையை கட்டி தொங்க விட்டுருப்பாங்களே. இந்த குத்து சண்டை பழகுறவங்க எல்லாம் அதுலதான் குத்தி குத்தி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. படத்துல எல்லாம் பாத்திருக்கேன். இவங்களோட சாண்ட் பேக் யார் தெரியுமா? நீதான். என்ன நடந்தாலும் உன்னை குத்தி குத்தி தான் அவங்க ஆத்திரத்தை தீர்த்துப்பாங்க. அது உன் மேல இருக்கிற ஆத்திரம் இல்ல நந்தினி, என் மேல இருக்கிற ஆத்திரம். உண்மையான எதிரி நான் தான். ஆனா அவங்க குத்தி கோவத்தை தீர்த்துக்கிற சாண்ட் பேக் மட்டும் நீ. அவ்வளவுதான். ஆமா நந்தினி, நீ எதுக்கு அந்த முகூர்த்த கால நாளைக்கு ஊன வேண்டாம், 3வது நாள் ஊனா போதும்னு சொன்ன? ஏன் ஏதாச்சும் பர்டிகுலர் காரணம் இருக்கா அதுக்கு? 5ஆம் நாள் ஊன்றதை விட 3வது நாள் ஊனுனா ரொம்ப நல்லதத்தான் சார். அதான். அப்படி ஒரு சம்பிரதாயம் இருக்கா என்ன? எல்லாம் கல்யாணத்தை தள்ளி போடுதான் அத்தான் சார். எப்படியும் 2 நாள்ல அந்த அயோக்கியனை பத்தின உண்மையை கண்டுபிடிச்சு அம்பலப்படுத்திடலாங்கிற நம்பிக்கையில தான். ஐ டோன்ட் நோ நந்தினி, ஐ ரியலி டோன்ட் நோ. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, நீ என்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லணும் நந்தினி இன்னும். அத்தான் சார். தட்ஸ் ஆல் ரைட், தட்ஸ் ஆல் ரைட். நீ என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறன்னா அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு எனக்கு நல்லா தோணுது. ஓகே, உன் மனசுல ஏதாவது ஒரு பிளான் இருந்தா அதுபடியாவே நடக்கட்டும். பாப்போம். இந்த கல்யாணம் நடந்துட்டா நான் தோத்து போயிடுவேன் அத்தான் சார். சுரேகா அம்மா வாழ்க்கையும் பாழாயிரும். நான் தோக்குறத விட சுரேகா அம்மாவை காப்பாத்தணும். அதுக்காக தான் இத்தனை போராட்டம். ஒரு நாள் இதெல்லாம் உங்ககிட்ட சொல்றப்போ நிச்சயம் நீங்க சந்தோஷப்படுவீங்க அத்தான் சார். எவ்வளவு சந்தோஷமா நடந்திருக்க வேண்டிய விஷயம் இப்படி அபசகுணமா முடிஞ்சிருச்சே. அம்மாவே கண் கலங்கிட்டாங்க. எல்லாம் அந்த நந்தினியாலதான். அந்த நந்தினியும் ஃபங்க்ஷன்ல இல்ல. அப்புறம் எதுக்கு ரஞ்சித் லேட்டா வந்தாரு? சொல்ல போனா கல்யாணம் நடக்க போகுதுன்ற சந்தோஷமே அவர்கிட்ட காணுமே. ஒரு தடவையாவது வாய் திறந்து சொல்லிருப்பாரா நம்ம கிட்ட? ஒரு தடவையாவது காதலோட ஐ கான்டாக்ட் இருந்திருக்கா? ஏதோ தப்பா இருக்கே. ஐயோ ஆண்டவா, உண்மையிலே ரஞ்சித்துக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையா? இல்லையே. அங்கிள் அவருக்கு வேற பொண்ணு பாக்குறேன்னு சொன்னப்போ அவர் தானே இந்தியாவில ஆன்ட்டியோட பொண்ணு வேணும்னு சொன்னாரு. அப்புறம் எதுக்காக என் மேல இன்ட்ரெஸ்டே காட்ட மாட்டேங்கிறாரு?